ரங்கராஜ் சாரும் டம்மி பீஸ் மணி இதுக்காக வந்து ஒரு செக்மெண்ட்ல இருந்து உன்னை வந்து ஒதுக்கி வைக்கலாம்னு இருக்கோம். அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டே. நல்ல உது பாப்பியே. நான் சைடா பாப்பியே. நான் பார்க்கல. தலைவரே இங்க பாருங்க. பாக்க. பிரியங்காவை அங்கே போடு. இப்பதான் மனசுக்கு நிம்மதி. பழனி ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பிரியங்கா அங்க இருக்க கொஞ்சம் செக்மெண்ட்ட மோக்க எடுத்துட்டு போ. ப்ரோமோல கேமோல போட்டாங்க நல்லா இருக்குன்னு மாத்திடுவாங்க சார். எப்படி எல்லாம் உன் கால்ல வந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது? I'm useless sir. ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? Don't be like that. Be positive. அக்காடா. டேய் சும்மாறா. அக்காடா. டேய் சும்மாறா. அக்கா உங்க சென்டிமெண்ட்கள் தாங்க முடியலடா. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. எப்படி வேற உண்டு நாங்களும் ஒரு ஆல் பர்மிட் இந்தியா லாரியா எங்கனே ஆ தக்லை. எனக்கு தமிழ் நல்லா தெரியும். நீ சொல்ற மலையாளம் எனக்கு புரியல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? எனக்கு ஒரே சின்ன டவுட். நம்ம விஜய் டிவியோட சீனியர் ஆங்கர் நீங்க சொல்லுங்க. ஒரு சீனியர் ஆங்கர் இஸ் இட் ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணும்போது எப்படியான வார்த்தைகள்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? Ladies and gentlemen, Cook with Komali season 5 ஓட Godfather of cooking legend பதாமு அவர்கள். இப்போ உங்களுக்கு திருப்தியாடா? இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல நான் விஜய் டிவில பாத்திருக்கேன். ஆனா இப்ப எப்படி நடந்துச்சுன்னா இவங்க எல்லாம் வந்திருக்காங்க குக் அப்படின்னு எங்களை காட்டிட்டு ஷோவோட சூப்பர் ஸ்டார்ஸ் நாங்க ஆங்கர்ஸ் இவங்க அடிச்சிட்டு ஷோவோட சூப்பர் ஸ்டார்ஸ் ஆங்கர்ஸ் வந்தாச்சு. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதே. இன்னில இருந்து இந்த ஷோக்கு ஒரே ஒரு ஆங்கர் தான். அது வந்து பிரியங்கா. காதுல பூ வச்சிட்டியா? அப்படியே மூக்குல ரெண்டு பஞ்சு வச்சு நாடு கட்டி தூக்கி விடு. போய் சேர்ந்துறேன். படுத்துறீங்களா? என்னைய படுத்து சோஷியல் மீடியாவை டிவி மீடியாக்குள்ள கொண்டு வந்த இர்ஃபான் அவர்கள். எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி உன் சைடுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இதே மாதிரி தான் நாங்களும் பேசணும். அப்புறம் உட்கார்ந்து டிவில பாக்குறேன் லெட்ஸ் வெல்கம் கூட எங்க மூஞ்சி வரல. பேசாம இதே பண்ற நீ அங்க இருந்து கூட கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கண்ணா. நோட்ஸ் தி பாயிண்ட். பிரியங்காக்கா ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. இங்க இருக்கிற ஜட்ஜஸ் கிட்ட நாங்க ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இங்க இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் காஸ்ட் பை மணிமேகலை அண்ட் ரக்ஷன். அதுவும் வந்து மணிமேகலை இப்ப ஃபுல்லா இந்த ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஆங்கரா எல்லா டேபிள் போய் மோட்டிவேட் தான் பண்றேன். நீ அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்ற ஆக்சிடென்ட் ஆகிடுவே. கேர்ஃபுல். நான் மால்ல பால் கறக்கும் போது எந்தெந்த ஷோ பிரிச்சு எடுத்துக்கலாம்ன்ற வரைக்கும் நீங்க வந்து இங்க பேசிட்டு இருந்தீங்க. நீ சூப்பர் சிங்கர் எடுத்துக்கோ நான் ஸ்டார் சிங்கர் எடுத்துக்கிறேன். சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? சிம்ரன் நம்ம யாராவது ஒருத்தங்க இல்லனாலும் விஜய் டிவி ஷோ நிக்க கூடாது இல்லையா? அது எதுவுமே நிக்காது. இந்த சமாளிக்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. அந்த படுபாவி பசங்க அத போடுவானுங்க. அத மட்டும் தான் போட்டானுங்க. நான் அது எல்லாமே நோட்டீஸ் பண்ணிருக்கேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உன்னோட வாழ்க்கை எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். ஏன்கா செகண்ட் டைமா நீங்க நம்ம செட்டுக்கு வந்திருக்கீங்க. as a சீனியரா உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க எப்போ வந்து ஆங்கர் ஆனீங்க? கேட்டா ஒரு கேள்வி. அந்த பிரியங்கா பேர் வச்சவங்களுக்கு தெரியுது எல்லாம். டேய் பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம். உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். எல்லாத்திற்கும் மேலாக மிக அழகுற நல்ல தமிழிலே பேசி தொகுத்து வழங்குகிற தங்கை மணிமேகலை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீ எந்த அதிகாரிமா? நான் ஒரு அதிகாரி ஏர்போர்ட்ல வந்து. நீங்க அதிகாரி அப்படினா இன்னைக்கு இந்த செட்ல என்ன நடக்க போகுதோ அது எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிப்பீங்க. ஆனா இதெல்லாம் பண்றது யாரு பாத்தியா? நம்ம பசங்க எல்லாம் ஓகே தான். இந்த ஆங்கர் ரெண்டு பேர் உட்கார்ந்திருக்காங்க. சரியான டாக்ஸிக் இவங்க ரெண்டு பேரும். கக்கியாச்சா என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். நான் பார்த்த வரைக்கும் நம்ம பேச்சு மட்டும்தான் ஒசந்து இருக்கணும். மத்தவங்க எல்லாம் நமக்கு கீழே தான் நினைக்குது. பிரியங்கா தான் என்ன பொறுத்தவரை. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே. சத்தம் தான் ஓங்கி இருக்கணும்னா பார்க்காத எங்கேயுமே. உன் பேச்சுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எவன வேணாலும் கூப்பிடுவா. நீ யார் என்ன கேக்குறதுக்கு? கட்டால என்ன பண்ணுவ? சீ நீ யார் பொம்பளையம்மா? எல்லா மெட்ரும் ஒவ்வொண்ணா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சே. இப்படின்னு
புடிச்சு அப்ப நீ தள்ளியா சீ நீ ஒரு பொம்பளைமா எல்லாம் பார்த்தாச்சு சார் எல்லாம் பார்த்தாச்சு என்ன பார்த்தாச்சு அக்ஷரா இப்ப நீங்க சொல்லுங்க இந்த பிரியங்காவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லா சிச்சுவேஷன்லயும் அவங்க இன்வால்வ் பண்ணிப்பாங்க ஈவன் இஃப் இட்ஸ் நாட் நெசசரி. நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும். அவங்களுக்குன்னு எமோஷன் வந்தா அது எமோஷன், மத்தவங்க வந்தா அது வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் a ஷோ. இட் இஸ் இது மாதிரி தக்காளி சட்னி மாதிரி. அதே மாதிரி தான். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. ஐயால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. லைக் அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மத்தவங்க வந்தா தக்காளி சட்னி. அந்த ஒரு கான்செப்ட்ல தான். இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்ம அப்ப இருந்தே இப்படித்தான். பரவாயில்ல செம்மையா பண்ற நீ. அத நீ பண்ணாத. பயங்கரமா பண்றப்பா. ஆத்தி நான் கூட என்னோட்டு நினைச்சேன். இவன் தாண்டா குழந்தை முகத்தில் குறையாரம். திடீர்னு இந்த மாதிரி பண்ணது ரசிகர்களுக்கு ஒரு இதுவா தான் இருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இவங்க ஆங்கரா இருக்காங்கன்னா அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க. இந்த இதுல அவங்க வந்து தலையெடுத்து கொஞ்சம் தப்புன்ற மாதிரி தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பையலா இருக்கட்டும் பெரிய பையலா இருக்கட்டும், நியாயமா இருக்கணும். நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம், அதுக்காண்டி ரோட்ல போறவன பூரா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கும், உன் வீட்டுல என்ன இருக்கும், ஜாமான் சட்டை என்ன இருக்கும், இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆனா அவங்க கலாய்க்கிற மாதிரி தான் பேசினாங்க. அது இவங்க எந்த அர்த்தத்துல எடுத்துக்கினாங்கன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் ஐயா. எப்படியா விட்டு கொடுக்க முடியும்? வீட்டு கொல்ல போறமா கூட்டிட்டு போய் துரத்து அடிக்கிறாயா? அது தப்பு தான். ஆக்சுவலி அது தப்பு தான். நம்ம பெரிய ஆங்கரா இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. நிறைய இடத்துல இன்டரப்ட் பண்றாங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணணும், அது மாதிரி சொல்லுங்க. ஒருத்தர் இன்ட்ரடக்ட் பண்ணும் போதும் இவங்க நடுவில் போயிடுறாங்க. அவங்க இப்படி இவங்க இப்படின்னு அவங்கள பேசவே விட மாட்டாங்க. அது கண்டிப்பா அது யாருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். எங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணச்சுன்னா விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷமூசி ஏத்துவியா? ஷோல வந்து நம்ம ஒரு பார்ட்டிசிபெண்டா வரும்போது நம்ம அது கொடுத்த வேலையை அதை பார்த்துருக்கலாம். இவங்க பேசாம எதுக்கு தேவையில்லாம போய் அவங்க ஜாப்ல இன்டர்ஃபியர் ஆனாங்கன்னு தெரியல. நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்த மாட்டேனா? மணிமேகலை வந்து ஆக்சுவலி வளர்ந்து வர ஒரு ஆங்கர். பிரியங்காவும் வந்து வெரி லைக் பெட்டர்ன்னு எனக்கு கேட்டால் நல்ல ஒரு ஆங்கர். பட் தென் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப டாமினன்ட்டாக அவங்க இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர. நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? பிரியங்கா வந்து அவங்க இன்டர்ஃபியர் பண்ணாம அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை மட்டும் பார்த்துருந்தா பெட்டரா இருந்திருக்கும். மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். சீனியரோ ஜூனியரோ அது கணக்கு இல்ல. யாருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அவங்க அந்த வேலை வந்து பெர்ஃபெக்ட்டா செய்யணும். சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். மணிமேகலையும் வெரி குட், பிரியங்காவும் வெரி குட். அவ வேலை செஞ்சிருப்பானா, அதான் என்னோட அவா. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. பிரியங்காவும் நல்லா தான் பண்ணுவாங்க. அவங்க எல்லா ஷோஸுமே அவங்க இருந்தாலே ஃபன் மூமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். இவனுங்கிட்ட கேள்றா, உன்னை பத்தி பெருமையா சொல்லுவேன். பாருங்கடா எவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வந்துட்டா, எங்க போயிடுவான்ட்டு. என்கிட்ட அப்படி பேசலாமா? எனக்கு குக்வித் கோமாளி ஷோட ஆங்கர் வெளியில போய் நம்ம நிகழ்ச்சியோட பெருமைகளை பத்தி வந்து மணிமேகலை எங்க போனாலும் எல்லா இன்டர்வியூஸ்லயும் கொடுக்குறா. சோ அப்படி ஒரு விஷயத்த வந்து சார் கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு விஷயத்த வந்து ரெடி பண்ணிருக்கேன் சார். அது ஒரு ஸ்கிரீன்ல போட்டு நீங்க எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி சொந்த காசை போட்டு செலவு பண்ணி என் குடும்பத்தை பிரிக்கிறதுல அப்படி என்னடா உங்களுக்கு ஒரு சந்தோஷம்? என்னதான் ஜட்ஜஸ் பெரிய இவங்கலாம் இருந்தாலும் ஆஹா ரங்கராஜ் சார் டம்மி பீஸ். Oh my God! Close!